சிவாய நமஹ. ஆதிசைவர் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடியதான விஸ்வாவசு வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா சனி பெயர்ச்சி நடக்குதுங்க. இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமானது. ஏன் அப்படின்னா நவகிரகங்களிலே சனி பகவான் தான் ரொம்ப பொறுமையாக ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சஞ்சாரத்தை செய்யக்கூடிய ஒரு நபர். அதாவது சற்றே ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 2.5 வருடங்கள் ஆகும் அவருடைய ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு. அவர் நம்ம ராசியில் இருக்கிறதுக்கு முன்னாடி ராசி, நம்ம ராசிக்கு வர்றது, நம்ம ராசிக்கிலேருந்து அடுத்த ராசிக்கு போகிறது அப்படின்னு இந்த 7.5 வருடம் போகுது இல்லைங்களா. அதைத்தான் 7.5 நாட்டு சனி அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அப்படியாக இந்த சனி பயிற்சி இப்போ இந்த வருடம் நடக்குதுங்க. இப்படியான இந்த சனி பயிற்சினால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இந்த சனி பயிற்சி பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த சனி பயிற்சி நடக்குது. இன்னொரு தடவை சொல்கிறேன், இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிய முறைப்படியான ஒரு சனி பயிற்சி. நல்லா புரிஞ்சுங்க, வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பெரும்பாலும் அநேகமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கோவில்களிலும், முக்கியமாக நவக்கிரக கோவில்கள், திருநள்ளாறு கோவில், இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லேயும் இந்த வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி தான் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அதனால் நாம் பெரும்பாலும் அனுஷ்டிக்கிறது எல்லாமே வாக்கிய முறைப்படி தான். அதனால் வாக்கிய முறைப்படியான இந்த சனி பயிற்சிங்கிறது தான் இந்த தேதி. ஆல்ரெடி திருக்கணித முறைப்படி ஆல்ரெடி நடந்துருச்சு, அது வேறு. அதனால் வாக்கிய முறைப்படி என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சனி பகவான் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான் அப்படிங்கிறவர் நமக்கு ஆயுட்காரகனாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், துயரங்கள், அவனுக்கு ஏற்படக்கூடியதான திடீர் விதமான மாற்றங்கள், விபத்துக்கள், இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணக்கர்த்தாவாக சனி பகவான் இருக்காருங்க. அதனால் சனி பகவான் வழிபாடு மிக மிக அவசியமானது. அதே மாதிரி இந்த சனி பகவானினுடைய நாள் அப்படிங்கிறதுல தான் பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அன்றைக்கி தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஏன்னா அன்றைய தினம் ஒரு துடக்கான நாள். அதனால் அன்றைய தினம்ங்கிறதுல நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேணும் அப்படிங்கிறது பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. அதனால தான் அன்றைய தினம் அதிகமாக பெருமாளை கும்பிடணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பெரியவங்க வச்ச ஒரு வகுப்பாக இருக்குது. அதே மாதிரி அந்த சனி பகவானினுடைய அனுகிரகம் நமக்கு நீண்ட ஆயுளை தரக்கூடியது. நமக்கிட்ட வேலை செய்கிறவங்க, வேலையாட்கள் மூலமாக நமக்கு ஒரு நன்மையை தரணும்னா அதுக்கு சனி பகவான். நல்ல இரும்பு சார்ந்த வியாபாரம் நல்லா செழுமையாகணும்னா அதுக்கு சனி பகவானுடைய அனுகிரகம். நல்ல ஒரு முதலீடு செய்திருக்கோம், அந்த முதலீடு நல்லா வியாபார அபிவிருத்தி ஆகணும், நிறையா நபர்கள் நம்மளை தேடி அந்த வேலைக்கு வரணும், நல்ல ஆட்கள் வேலைக்கு நம்ம அமர்த்த வேணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் அந்த சனி பகவான் முக்கிய காரணகர்த்தாவாக வருகிறார். அதனால் சனி பகவான் நம்ம ஒரு முதலாளிக்கும் அந்த முதலாளித்துவமான அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளுக்கும் ஒரு நல்ல ஒரு பரஸ்பரம் அன்பு தரக்கூடியவர் சனி பகவான். இந்த சனி பகவானுடைய அந்த பெயர்ச்சினாலே உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள், இது என்ன மாதிரியான இம்பேக்ட் உங்களுடைய குடும்பத்தில் எப்படி இருக்கும், எதையெல்லாம் உங்களுக்கு நன்மைகள், எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும், அந்த மாதிரி எந்த விஷயங்களை செய்தால் மேலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். கடகராசிக்கு இந்த சனி பெயர்ச்சினால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடகராசிக்கு வாங்காத அடி கிடையாது, போகாத ஊர் கிடையாது, கிடைக்காத அவப்பெயர் கிடைக்காது. அப்படியான இந்த சூழ்நிலையில் தாங்க இந்த சனி பெயர்ச்சி வருது. இந்த சனி பயிற்சி நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இதில் ஒரு சின்னதாக ஒரு இக்கு இருக்குது. என்ன இக்கு இருக்குன்னா, நீங்கள் இப்போ சனி மாறுறாருன்னு சந்தோஷப்படக்கூடிய சமயத்தில் குரு உங்களோட ஜென்மத்துக்கு உட்கார்றார். என்ன சுவாமி சொல்கிறீங்க, ஏதோ ஒரு நல்லது சொல்கிற மாதிரி சொல்லி அதை அமுக்குறீங்களே நீங்கள் நினைக்கலாம் கடகராசிக்காரங்க. உள்ளதை அப்படியே உள்ளபடி சொல்கிறேன். அதாவது கடகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த இந்த கண்டக சனி ஆரம்பித்ததுலேருந்தே கஷ்டம்தான். அடுத்து இப்போ அஷ்டம சனி இன்னும் புரட்டி போட்டுருச்சு. அப்போது இப்போ கொஞ்சம் அஷ்டம சனி விலகிற காலத்தில் என்ன ஆகுதுன்னா, கூடுதலாக கொஞ்சம் குரு உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு வந்தார். இப்போ உங்களோட ஜென்மத்துக்கு உட்கார போகிறார். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது கடகராசிக்காரங்களுக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கடகத்திலே குரு உச்சம். சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்திலே செல்லக்கூடிய காலம் அமோகம்.
கல்யாணம் ஆக வேண்டிய கடகராசிக்காரங்களுக்கு கல்யாணம் கைகூடும். அது ஒரு பெரிய நல்ல விஷயம். 9ஆம் இடத்திலே சனி பகவான் செல்வதனால குழந்தை வம்ச அபிவிருத்தி, ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை கிடைக்கிறது, கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கிறவங்களுக்கு அடுத்த குழந்தை கிடைக்கிறதுன்னு பல நல்ல விஷயத்தை சனி பகவான் 9ஆம் இடத்திலே செய்து வைப்பார். அதில் இப்போ இந்த குரு உங்களோட ஜென்மஸ்தானத்திற்கு வர்றதுனால, அதாவது ஒரு கிரகம் மாறுவதனால மற்ற கிரகத்தையும் நாம் சிந்தித்து அந்த இடம் எங்கே, அந்த இடம் உச்சமா நீச்சமா ஆட்சியா சமமா நட்பா சத்ருஸ்தானமா எல்லாமே நம்ம பார்த்து, எதிர்க்குடையவர் எல்லாமே பார்த்து தான் நம்ம பலன் சொல்லணும். அப்போ தான் அந்த பலன்கிறது 100% நல்லபடியாகவும் ஸ்திரத்தன்மை உடையதாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அஷ்டமச்சனி கொடுக்காத கஷ்டம் கிடையாது. கொடுக்காத கஷ்டத்தை எல்லாம் இப்போது இப்போ அப்படியே மாற்றி சனி பகவான் நல்ல பலனாக தரப்போகிறார். உங்களுக்கு கொடுக்காத நன்மை இல்லாத அளவுக்கு மாற்ற போகிறார். அவ்வளோ நன்மைகளை வாரி வாரி கொடுக்க போகிறார். இதில் ஒரே ஒன்று குறைச்சதாக இந்த 10ஆம் மாதம் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா 10ஆம் மாதம் வரைக்கும் தான் ஜென்மத்தில் குரு இருக்கார். அக்டோபர் மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா இதே குரு பகவான் 2ஆம் பாவத்துக்கு விடுவார். சிம்மத்திலே குருவாக மாறிவிடுவார். அதனால் தனஸ்தானத்திற்கு மாறிவிடுகின்றபடியினாலே 2லே குரு 9லே சனி அப்படிங்கிற ஒரு மாற்றம் நிகழ்வதனாலே ஒரு 10ஆம் மாதத்துக்கு மேலே அமோகமான வளர்ச்சிகள் கடகராசிக்காரங்களுக்கு உண்டு. ரொம்ப தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லாமல் பாலைவனத்தில் பல நாளாக அலைஞ்சு திரிஞ்சவனுக்கு நல்ல ஐஸ் வாட்டர் வடபாயச விருந்து கிடைச்சது போல் ஒரு அற்புதமான பலன்கள் 10ஆம் மாதத்துக்கு மேலே இருக்குது கடகராசிக்காரங்களுக்கு. இதில் இந்த சமயத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ராமேஸ்வரம் சென்று வாருங்கள். ஒரு தடவை ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அத்துணை தீர்த்தத்திலையும் ஒரு தீர்த்தம் ஆடிட்டு ராமநாத சுவாமி பர்வதவர்தினி சமேத ராமநாத சுவாமின்னு பேர். 12 ஜோதிர்லிங்கங்களிலே ஒரு முக்கியமானவர். நம்மளுடைய தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கம் ராமநாத சுவாமி. அதனால் அந்த ராமநாத சுவாமியை சென்று தரிசனம் செய்து சேது ஸ்நானம் செய்து வந்தீங்க அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு அமோகமான வெற்றி, குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷங்கள், வாழ்க்கையிலே அனைத்து சௌக்கியங்களும் பெறுவார்கள். சிவாய நமக.